ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறும் காப்பியங்கள் என்று அறிஞர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறும் காப்பியங்கள் நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயண குமார காவியம், நாககுமார காவியம். இவற்றில் 8 காப்பியங்கள் சமண சமய சார்ந்தவை, சமண முனிவர்களால் இயற்றப்பட்டவை. 8 காப்பியத்திலும் நாம் ஜைன மதத்தின் மகாவிரத கொள்கைகளை நாம் பார்க்கிறோம். அகிம்சா, உயிர் கொலை கூடாது, உயிர் இம்சையும் கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உண்மையே பேச வேண்டும், சத்தியாகிரக, திருடக்கூடாது, பொருட்களை அள்ளி குவிக்கக்கூடாது, கடைசியாக பிரம்மச்சாரியா, அனைத்தையும் துறந்துவிட்டு ஆன்மாவை தேடிச் செல்ல வேண்டும், கடைசியாக முக்தி அடைய வேண்டும். இதுதான் ஜைனர்களுடைய 5 மகாவிரதங்கள் சொல்வார். ஆகவே இந்த ஐஞ்சிறும் காப்பியங்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் இருக்கக்கூடிய 8 புத்தகங்கள் இந்த 5 சமண மத கொள்கைகளை மையமாக வைத்து எழுதப்பட்டவை. 2 காப்பியங்கள் மட்டும்தான் பௌத்த மதத்தை சார்ந்தவை. 1 மணிமேகலை, 2 குண்டலகேசி. 2மே ஐம்பெரும் காப்பியங்கள் வகையை சார்ந்தவை. இந்த 2 காப்பியங்களும் பௌத்த மத கொள்கைகளை பற்றி எடுத்து இயம்புகின்றன. ஆகவே அக்காலகட்டத்தில் பௌத்தர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள், சமணர்களும் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். இந்த மதங்கள் ஏறக்குறைய சங்க காலத்திலிருந்தே தொடங்கப்பட்டிருக்கின்றன. சங்க காலத்துக்கு முன்னால், ஏனென்றால் மகாவீரர் சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரர். அவர் வைசாலி, இப்பொழுது இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் அவதரித்தார். ஆகவே கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த 5 மகாவிரதங்களை சமண முனிவர்கள் தங்களுடைய இலக்கிய படைப்புகளில் எடுத்து இயம்பிக் கொண்டிருந்தனர். ஆகவே பௌத்தர்கள் 2 காப்பியம்தான், மணிமேகலை, குண்டலகேசி. இன்றைய இந்த வானொலியில் நீலகேசி, ஐஞ்சிறும் காப்பியங்களில் ஒன்றான இந்த நூலை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆக்சுவலி பௌத்த சமயம் இயற்றிய காப்பியமாகிய குண்டலகேசி என்பது இப்பொழுது நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அது ஒரு